புரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட் மினிட்ல டிசால்வ் பண்ணாலும் நல்லது தான் அந்த பார்ட்டியை. ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் கொண்டு போய் அங்கே தான் மெர்ஜ் பண்ணுவீங்கன்னு தெரியுது எனக்கு. லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஓட்ஸ் கிடச்சா நீங்கள் 4 to 5 வாங்கினா 3 to 5 வாங்கினா நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் எம்எல்ஏஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூ பண்ண மாட்டீங்க, பர்சீவ் பண்ண மாட்டீங்க. அப்போ அப்படியே கொண்டு போய் அங்கே தான் மெர்ஜ் ஆவாங்க அந்த எம்எல்ஏஸ்லாம். அவங்களுக்கு இந்த பார்கெனிங் இது இருக்கு இல்லையா, அந்த இதில் வந்து அங்கே தான் போகும், அவங்ககிட்ட தான் போகும். அது பார்த்துக்கலாம் எப்படி வந்து. ஆனால் ஒன்று மக்கள் வந்து என்றைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டுங்கிறது நிறைய ஸ்டோரேஜில் அதை எரேஸ் செய்யக்கூடாது, அப்படியே வச்சுருக்கணும். நீங்கள் நம்ம ஸ்டோரேஜுங்கிறது லாட் ஆஃப் கெப்பாசிட்டி ஜாஸ்தி என்ன உங்களுக்கு. அதனால் அதில் நீங்கள் ஸ்டோரேஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே இன்னும் ஒரு 2 or 3 months பாருங்கள், இன்னும் நிறைய வரும். நிறைய சீன்ஸ் ட்ராமாஸ்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து மட்டும் ஏமாந்து போயிடாதீங்க.